பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். கடந்த நாட்களில் புனித வெள்ளி அன்று சில இடங்களில் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். அது நிச்சயமாக கேட்டவர்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருந்தது. என்னுடைய யூடியூப் சேனல்ஸில் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு காரியம், நான் அந்த நாட்களில் பேசின ஒரு காரியத்திலிருந்து ஒரு பகுதியை தெளிவாய் நான் தியானிக்க போகிறோம். நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஹவு டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஒரு வெற்றியுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வது எப்படி, அல்லது ஒரு வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்குவது எப்படி என்று நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு சில சபைகளை, ஒரு 7 சபைகளை குறித்த காரியங்களை, அந்த சபை இருக்கிற நிலைமையையும், அதனிடத்தில் இருக்கிற நிறை குறைகளையும், அதற்கு வேண்டிய சில ஆறுதல்களையும், வேண்டிய எச்சரிப்புகளையும், ஆலோசனைகளையும், அந்த சபை வெற்றியுள்ளதாக எப்படி மாற வேண்டும், அதுக்கு செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, அது வெற்றி பெறுகிற பொழுது அதற்கு கிடைக்கப் போகிற பலன் என்ன என்பவைகளை குறித்து தெளிவாய் அதில் எழுதியிருக்கிறது. அது நிச்சயமாய் இன்றைய நாட்களில் வாழ்கிற நம்மளுக்கும், நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கும் இது நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் பேசின வார்த்தையில், கடந்த நாட்களிலே குட் ஃப்ரைடே அப்போ பேசின வார்த்தையில் ஒரு காரியத்தை நான் சொல்லியிருந்தேன். தேவன் எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரிகளை நீயும் வெறுக்கிறாய், அவைகள் உன்னிடத்தில் உண்டு. நான் வெறுக்கிற காரியத்தை நீ வெறுக்கிறேன்னு சொல்லி அதில் ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வெற்றியுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானதை நம்ம எந்த அளவு செய்கிறோம் அப்படின்றத பார்க்கிலும், தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நாம் செய்யாமல் இருக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் அவசியம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே அதை தெளிவுபடுத்தி இதை நாம் கைக்கொள்ளக்கூடாது அப்படின்ற காரியத்தையும் அதில் சொல்லியிருக்கிறார். சரி, எபேசு சபைக்கு சொல்கிறாரு, நான் வெறுக்கிற காரியத்தை வெறுக்கிறீங்கப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. அதே அடுத்த சபை சிமிர்னா, அடுத்து பெர்கமு சபை, அங்கே வாசிக்கும்போது இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:14-15 வாசிக்கிறேன். 15 வாசிக்கிறேன். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். பாருங்கள், எபேசு சபையில் நான் வெறுக்கிறத நீங்கள் வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சபைக்கு சொல்லும்போது நான் வெறுக்கிறேன், அந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஸோ ஏன் இதை ஆண்டவர் அதை ரிப்பீட் பண்ணணும்? ஸோ நிக்கோலாய் அப்படின்னா என்ன, நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள்னா என்ன, அதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். நிச்சயமாக என்றைக்கோ ஒரு எழுதின காரியமாக இருந்தாலும் இன்றைக்கி அது ஜீவன் உள்ளதாய் நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும் நான் நம்புகிறேன். சரி, எல்லாவற்றையுமே, எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய அந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு வேண்டிய எல்லா ரகசியங்களையும் இந்த வேதத்துக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார். அதை அவருடைய ஆலோசனை, அவருடைய நடத்துதலின்படியே நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இதற்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. பாருங்க, சில அசுத்தமான காரியங்களை செய்ய தூண்டக்கூடிய சில இடரல்களை, அதற்கேற்றமான சில போதனைகளை பாலாக் அப்படின்ற ஒரு ராஜா என்ன பண்ணுறான் அப்படின்னா, பீலேயாம் என்கிற ஒரு மனுஷனை கொண்டு சில சற்பனையான வஞ்சகமான சில போதனைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்யும்படி ஆலோசனை கொடுத்து அதை செய்து அவர்கள் இடறினார்கள். தேவனுடைய சாபம், கோபாக்கினை, அழிவுகள் அந்த தேசத்துக்குள்ளே, ஜனத்துக்குள்ளே வந்தது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இந்த நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்னா என்ன, அது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு ரிலீஜன் கிடையாது. நிக்கோலா அப்படின்றது ஒரு நபருடைய பெயர். அவனும் இந்த மாதிரி தவறான ஆலோசனைகள், தவறான போதகத்தை
செய்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். சரி, இவன் யார், எப்படிப்பட்டவன், இவன் எப்படி ஆவிக்குரிய ஜனங்களுக்குள்ளே வந்து இப்படி காரியங்களை செய்தான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6வது அதிகாரம் 5வது வசனம். இதில் என்ன நடந்துச்சுன்னா, இயர்லி சர்ச், ஆரம்ப கால சபைகள் உருவாகி கொண்டிருந்த நாட்களில் இந்த ஊழியங்களிலே இவங்க பிஸியாக இருந்ததுனால சில குறைகளை, சபைக்குள்ளே இருக்கிற சில நபர்களை அவர்களால் கவனிக்க முடியாதனால இந்த 12 அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில டீக்கன்ஸை, சில தலைவர்களை உருவாக்குறாங்க. தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்ட ஞானமுள்ள ஒரு 7 நபரை தெரிந்து கொள்கிறாங்க. தெரிந்து கொண்டு சபையை விசாரிக்கும்படி, ஊழியத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும்படி சில தலைவர்களை ஏற்படுத்துகிறாங்க. அதில் ஸ்டீஃபன் உட்பட ஒரு 7 பேர். ஸ்தேவான், உங்களுக்கு ஸ்தேவானை பற்றி நல்லா தெரியும். மற்ற 6 பேரை பற்றி தெரியாது நமக்கு, நம்ம பெரும்பாலும் அதை தியானிக்கிறது இல்லை. அதில் கடைசியாக இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவன் மூலமாக தான் இப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்குள்ளே வந்தது. சரி, நான் வாசிக்கிறேன். இந்த யோசனை சபையாருக்கெல்லாம் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், பிலிப்பையும், பிரகோரையும், நிக்கானோரையும், தீமோனையும், பர்மெனாவையும், யூத மார்க்கத்து அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. பாருங்கள், 7 பேரை தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் கடைசி அந்த நிக்கோலா அப்படின்றது தான் அந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள். இந்த நிக்கோலா யார் அப்படின்னா, அந்தியோகியா பட்டணத்தை சேர்ந்தவன், யூத மார்க்கத்து அமைந்தவன். முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி இப்படி தெளிவாக கொடுக்கவில்லை. ஆவியானவர் ஏன் அதை தெளிவாக கொடுத்துருக்காருன்னா, நமக்கு இந்த மாதிரிலாம் டவுட் வரும்போது நம்ம சரியாக அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சரி, இந்த நிக்கோலா என்ன பண்ணா அப்படின்னா, ஏற்கனவே பேகானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாகானுடைய ரிலீஜன், அந்த ரிலீஜன்லேருந்து யூத மார்க்கத்திற்கு இவன் மாறியவன். யூத மார்க்கத்திலிருந்து அப்போஸ்தலருடைய கிரியைகளை பார்த்து இந்த அந்தியோகியா பட்டணத்தில் தான் கிறிஸ்தவர்கள்ன்ற பெயர் உண்டாச்சு. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள்ன்ற பெயர் இந்த அந்தியோகியா பட்டணத்திலே உருவானது. இந்த மார்க்கத்திற்கு, யூத மார்க்கத்திற்கு இருந்து இந்த மார்க்கத்திற்கு அவன் மாறி சில காரியங்களை பொறுப்புள்ளவனாக அவன் இருக்கிறதுனால அவனையும் இந்த தலைவர்களில் ஒருவனாக ஏற்படுத்தி சில பொறுப்புகளை கொடுக்கிறார்கள். சரி, இந்த இவன் யூத மார்க்கத்துக்கு முன்னாடி அவனுடைய இது என்ன அப்படின்னா, பாகான் அப்படின்ற ஒரு ரிலீஜன். அங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னா, அமானுஷ்ய காரியங்களை செய்வது, பேசுவது, பில்லி சூனிய காரியங்களை செய்வது, பிசாசுகளை வழிபடுவது, பிசாசுகளுக்குரிய செயல்பாடுகளிலே அசுத்தங்களில் நிறைந்திருந்தவனாக இருந்தான். வேசித்தனம் பண்ணுவது, பல பெண்களுடைய தொடர்பு வைத்துக் கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருந்தவன் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருகிறான். அவன் கொஞ்ச நாள் சில ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு சில நல்ல மனிதனைப் போல் அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய பாவ பழக்க வழக்கங்கள், சில அடிமைத்தனங்கள் அவனை பின்தொடர்ந்து அதை விட்டு அவன் வெளியே வரவே மனமில்லாதவனாக இருக்கிறான். சரி, அப்போஸ்தலர்களாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இவன் எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னா, ஒரு பூரணமான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வரவில்லை என்று சொன்னால் யாராக இருந்தாலும் அப்படி இருக்க முடியும். யூதாஸ் காரியோத் அப்படின்றவன் யார் கூட இருந்தான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கூட தான் இருந்தான். ஆனால் அவன் மனம் திருந்தவில்லை. பேதுரு மனம் திருந்தினான் அப்படின்றது. யூதாஸ் மனம் வருந்தினான், ஆனால் திருந்தலை. அவனுக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆவியானவர் யாரையுமே பாவத்தில் தொடர விட மாட்டார், முன்னெச்சரிப்பார், முன்கூட்டியே பேசுவார். அதை பேசும்போது ஒரு மன வருத்தம் இருக்கும், ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி இவன் வாழ்ந்து கொண்ட நாட்களிலே இவனால் அந்த பாவ காரியங்களை விட்டு வெளியே வர முடியாமல், இவனுக்குன்னு ஒரு பொறுப்புகள், இவனுக்குன்னு ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தாலும், ஆவிக்குரிய சபைகளை இவனுக்கும் இருந்திருந்தாலும், இவனுடைய போதனை என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய குறைகளை மறைப்பதற்காக இதெல்லாம் என்ன ஒன்றும் பிரச்சனை, இதெல்லாம் பண்ணிக்கலாம், ஆண்டவருடைய கிருபை நம்மளை மன்னிச்சிடும் சொல்லி சில தவறான பழக்க வழக்கங்களை, இந்த கிரேஸை மிஸ்யூஸ் பண்ணுறான். இந்த நிக்கோலாய் மதஸ்துடைய கிரியைகள், இவன் மூலமாக சொல்லப்பட்ட கிரியைகளை பின்பற்றக்கூடிய முன்னெடுத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி பெர்கமு சபைக்கு சொல்கிறாரு. அந்த பெர்கமு சபைக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா என்னவா இருக்கும் அப்படின்னா, காம்ப்ரமைசிங் சர்ச். ஒரு ஆவிக்குரிய சபை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வழி நடக்கிற சபை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாவ காரியங்கள், அசுத்தங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது.
ஆனால் இந்த காரியங்கள் இவன் மூலமாய் வருகிற ஆலோசனை போதனைகள் எப்படி இருக்குன்னா அவைகளுக்கு ஒத்துப்போகிறவைகளாக இருக்கிறது. இதனால் என்ன நடக்கிறது அப்படின்னா, திஸ் டீச்சிங் வில் டிஃபைல் த பீப்புள், டிஃபைல் த சர்ச். சபையில் இருக்கிற ஜனங்களை அது கெடுத்து போடுகிறது. தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய சாபத்தை அங்கே கொண்டு வருகிறது. தேவனால் வருகிற ஆசீர்வாதத்தை அது தடுக்குது. சரி, நம்ம வாசித்தோம் 2:15 வெளிப்படுத்தின விசேஷத்தில். 2:14 அந்த கிரியைகளில் எப்படிப்பட்டதுன்னு நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக ஆவியானவர் சொல்கிறாரு, ஜனங்களை வேசித்தனம் பண்ணி இடறி போக பண்ணுகிற, இடரல்களை கொண்டு வருகிற பீலேயாமின் போதகத்தை கைக்கொள்ளுகிற இடத்தில் உண்டு. சரி, பீலேயாம் யார், அவர் என்ன போதனை செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பீலேயாம் ஒரு குறி சொல்லுகிறவன். பாலாக் அப்படின்ற ஒரு ராஜா வாழ்ந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு மோசையினால் வழி நடத்தப்பட்டு வனாந்தரத்தை தாண்டி ஒவ்வொரு தேசத்தையும் தாண்டி வர்றாங்க. ஒவ்வொரு தேசத்தையும் கிராஸ் பண்ணும்போது அங்கே உள்ள ராஜாக்கள் சிலர் அனுமதிக்கிறாங்க, இந்த வழியாக நீங்கள் போங்கன்னு. சிலர் அவர்களை தடை பண்ணுறாங்க. அவர்களோடு இவர்கள் யுத்தம் பண்ணி அப்படியே வருகிற நாட்களில் மோவாப் எல்லைக்குள்ளே வரும்போது இந்த மோவாப் தேசத்துடைய ராஜா தான் பாலாக். இவனுடைய நாட்களில் பீலேயாம் என்கிற ஒரு குறி சொல்லுகிற மனிதன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் என்ன சொன்னாலும் நடக்கும். அவன் ஒருத்தனை பார்த்து நல்லாருன்னு சொன்னால் அவன் நல்லா இருப்பான், நாசமாக பண்ண சொன்னால் அவன் நாசம் பண்ணுவான். நம்ம ஊர்லாம் கருணாக்கு உள்ளவங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவன் அப்படிப்பட்ட ஒரு அசுத்த ஆவியுடைய ஒரு மனுஷன். இந்த பாலாக் ராஜாவுக்கு என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் ராஜா அந்த நாட்களில் உலகத்திலேயே வல்லரசாக யுத்தத்திலும் தன்னுடைய இராணுவ படையிலையும் சர்வாதிகாரியாக ஒரு வல்லமையுள்ள ஒரு அரசனாக இருந்தான்னா அந்த பார்வோன், எகிப்தின் ராஜா. அவனையே இந்த ஜனம் என்ன செஞ்சிருச்சுன்னா அழிச்சிட்டு ஜெயிச்சு வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த ராஜாவுக்கு ஒரு பயம், இந்த ஜனம் மிகுந்த ஜனமாக இருக்காங்க, ஒரு பூமியின் விசாலத்தை மூடுகிற ஜனம் அப்படின்றான். மேலேருந்து பார்த்தா ட்ரோன் கேமரா வச்சு பார்த்தோம்னா பூமியில் முக்கால்வாசி பகுதி இந்த ஜனம் என்ன பண்ணிடுது, மூடிடுது. அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது. ஸோ இதை நம்மளால் எதிர்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஜீவனுள்ள தேவன் இவர்களோடு கூட இருக்கிறனால இவங்க பெரிய பெரிய ஆட்களையெல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களை தோற்கடிக்கணும், இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடரணும். இன்றைக்கும் பாருங்கள், உங்களை யாரும் அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது. ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாதிக்கப்படும் என்று சொன்னால் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. பிசாசு உங்களை ஜெயிச்சிரும், உலகம் உங்களை ஜெயிச்சிரும், பாவ காரியங்கள் உங்களை ஜெயிச்சிரும். அதனால தான் இந்த ராஜா என்ன பண்ணுறான்னா, தந்திரமாக பீலேயாம்ன்ற குறி சொல்கிறவனை கூப்பிட்டு பேசுகிறான். நீ என்ன பண்ணு, இந்த ஜனத்தை சபிக்கணும், நீ சபிச்சா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சபிக்கிறதுக்காக ஆட்களை அனுப்புகிறான். ஆனால் அங்கே என்ன காரியம் நடக்குது அப்படின்னா, அவன் சொல்கிறான், நீ சபிக்க சொல்கிறது சாதாரண ஜனம் இல்லை, அது கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம். இவங்களை என்னால் சபிக்க முடியாது. இவங்களை சபிக்கணும்னா அவங்க தேவன் எனக்கு என்ன செய்யணும், அனுமதி கொடுக்கணும். கர்த்தர் சபியாதவனை நான் சபிப்பது எப்படி அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அவன் வீட்டுக்கு அவனை கூப்பிட வந்தவங்களை நீங்கள் வெயிட் பண்ணுங்க, இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிடுங்க, கர்த்தர் ஏதாவது சொல்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு. ஸோ தம்முடைய ஜனத்திற்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்று அறிந்த உடனே பீலேயாம் போய் கர்த்தர்கிட்ட பேசலை, கர்த்தர் பீலேயாம்கிட்ட வந்து பேசுகிறார். பாருங்கள், உங்களுடைய தோல்விக்கு முன்பதாகவே உங்களை நீங்கள் விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கடவுள் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் தோற்று போயிடக்கூடாது, நீங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது, நீங்கள் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறாரு. அவர் பாருங்கள், நைட்டு பீலேயாம்கிட்ட வந்து அந்த கர்த்தர் பேசுகிறாரு. பீலேயாமை உன்னிடத்தில் வந்திருக்கிற அந்த மனுஷர் யார் அப்படின்றார். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க இந்த ஜனத்தை சபிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ அவர்களோடு போக வேண்டாம், தேவன் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல. மறுபடியும் சொல்கிறான், கர்த்தர் என்னை அனுமதிக்கலை, அந்த ஜனத்தை சபிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கல, நீங்கள் போகலான்னு சொல்லி அந்த ஜனத்தை அனுப்பி விட்டுறான். அவங்களோடு வந்த தலைவர்களை அனுப்பி விட்டுறான். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் அவன் அந்த ராஜா, உனக்கு நான் என்ன செய்கிறேன், வெகுமானங்களை கொடுக்குறேன்னு சொன்னான். அடுத்து நான் உன்னை கனப்படுத்துகிறேன், உனக்கு முக்கியமான தலைவர்கள் முன்பதாக உன்னை நான் கனப்படுத்துகிறேன்னு சொல்லி அவனை போய் வந்து வர சொல்கிறான். மறுபடியும் வா அப்படின்றான். இப்போ கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாங்க, ரைட் நீ போப்பா அப்படின்ட்டார். ஏன்னா அவர் ஒரு தடவை வேணான்னு சொல்லிட்டா மறுபடியும் அவர்கிட்ட கேட்குறேன், நீ போ அப்படின்ட்டார். சரி, நீ போனாலும் உன்னால் என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. சரி, இவன் போகிறான். அந்த தேசம் மலைகளால் சூழ்ந்த தேசம். ஒரு சில இடங்களிலே மலை உயரத்தில் நின்று
அங்கே போய் சபிக்கும்படி இந்த பாலாக்கு ராஜா சொல்கிறான். அந்த பிலேயாம் என்ன பண்ணுறான்னா, அப்படி ஒரு 3 இடங்களில் சில பலிகளை செலுத்தி தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு அவன் அங்கேருந்து ஜனங்களை சபிக்கலான்னு போகிறான். முதலாவது ஒரு இடத்துலேருந்து போய் சபிக்க போகிறான். அங்கேருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவன் என்ன சொல்கிறான்னா ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்குறாரு. அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து மனசார ஆசீர்வதிக்கிறான். இன்றைக்கி உங்களை சபிக்கணும்னு யாராவது நினச்சாங்கன்னா நிச்சயமாய் முடியாது. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலே ஒருவரும் உங்களை சபிக்க முடியாது. 2வது மலையில் போய் நின்று இப்போ சபிடா அப்படின்னு சொல்கிறான். இங்கேருந்து ஏதாவது பார்த்து சபிக்கலாம் அப்படின்னா அங்கேயும் போய் என்ன பண்ண முடியலை, அந்த ஜனத்தை சபிக்க முடியாமல் ஆசீர்வச்சிடும். அந்த பாலாக் ராஜா பயங்கர கோபம். இந்த 2 தடவை நீ என்ன பண்ணிட்ட, அவங்கள ஆசீர்வச்சிக்கிட்டே இருக்க, கடைசி இன்னொரு இடத்த காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி இன்னொரு மலைக்கு கூப்பிட்டு போகிறான். 3வது முறை அவன் சபிக்கலாம் என்று முற்படுகிற போது வசனம் சொல்லுகிறது, நான் என்னாம புஸ்தகத்தில் 22:3 அதிகாரத்தை வாசிங்கன்னா அந்த சம்பவம் இருக்கும். தேவ ஆவி அவன் மேல் வந்தார் அப்படின்னு இருக்குது. தேவ ஆவியானவர் இடைப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அதற்கப்புறம் அவன் செயல்படவே முடியாது. 3வது முறையும் அவன் ஆசீர்வதித்து விட்டு அதோடு அவன் அந்த 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 காரியத்தை விட்டு சென்று விட்டான். ஆனால் போனவன் சும்மா போகாமல் என்ன பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா, இந்த ஜனத்தை யாராலையும் சபிக்க முடியாது, ஆசீர்வாதம் பெற்ற ஜனம், இவங்க இருக்க பெருகிட்டே தான் போவாங்க. அதனால் நீ என்ன ஒன்று பண்ணு, தேவன் பரிசுத்தமானவர், அசுத்தம் இல்லாமல் வாழ்கிறது தான் அந்த ஜனத்திற்கு விதிக்கப்பட்ட கட்டளை. ஆனால் நீ என்ன பண்ணு, மோவாப் தேசத்தில் இருக்கிற சில கவர்ச்சியான பெண்களை என்ன பண்ணு, இந்த இஸ்ரவேலர்களுடைய எல்லைகளுக்குள்ள அப்படியே உள்ளே வர உலாவி போக விடு. அவங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து அந்த காரியத்தில் விழுந்துருவாங்க, தப்பு பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணால் தேவனுடைய கோபம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நம்ம சபிக்க வேணாம். இந்த மாதிரி செய்யணும் ஒரு ஆலோசனை, ஒரு தவறான ஒரு அருவருப்பான ஒரு போதகத்தை அவனுக்கு செய்கிறான். அதே மாதிரி அந்த பாலாக்கு ராஜா அதை செய்யும்போது சில வாலிபர்கள் போய் அந்த காரியத்தை செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர்கள் மேல் தேவ கோபம் வருகிறது, சாபம் வருகிறது. இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க, ஒரு படிக்கிறதோ மற்ற ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் இருப்பீங்க. இன்றைக்கி இதை போன்ற காரியங்கள் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியா எதை திறந்தாலும் சரி, அருவருப்பான சில காரியங்களை கூட வரும். இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன், உங்களுடைய சரியான ட்ராக்கில் போகக்கூடாதபடிக்கு அது உங்களை என்ன செய்யுது, அதை தடுத்து வேறு ஒரு பாதையில் கொண்டு போயிடும். நீங்கள் தெரியாமல் ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே கொண்டு போய் உங்கள் நேரத்தையெல்லாம் அதை வீணடிச்சிட்டு மறுபடியும் உங்களை கரைப்படுத்திட்டு உங்களை ஐடில் மைண்ட் ஆக்கிடும், உங்களை வெறுமையாக்கிட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் அடிமைத்தனம். இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளின் கிரிகள் இன்றைக்கும் நாகரிக வளர்ச்சி என்ற பேரில் நம்மளுக்குள்ள சபைக்குள்ள சில மனிதர்களுக்குள்ள அதை என்ன செய்யுது, வரத்தான் செய்யுது. இந்த அடிமைத்தனத்தை கண்டுபிடிச்சதை நீங்கள் அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. அது உங்களை அடிமைப்படுத்தும், உங்களுக்கு விலையேற பெற்ற உங்கள் நேரத்தை அது சாப்பிட்டு போயிடும். ஸோ அதை நீங்கள் ஜெயிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், ஆவியானவர் விரும்புகிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நிக்கலாய் மதத்துடைய கிரியைகளை நான் வெறுக்கிறேன், நீ அதை வெறுத்துரு, அதை விட்டு வெளியே வான்னு சொல்கிறார். ஸோ இந்த சற்பனையான ஆலோசனை சொன்ன பிலேயாம் அதை கேட்டு செய்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களிலே கிட்டத்தட்ட 24,000 பேர் வாதையினாலே மரித்தார்கள். பினெகாஸ் என்கிற ஒருத்தன் போய் வைராக்கியமாய் அந்த காரியத்தை தடுத்து போட்டான் என்று எழுதியிருக்கிறது. வாதைக்கும் வியாதிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. வியாதி வருது அப்படின்னா இட்ஸ் க்யூரபிள். வாதை அப்படின்றது பிளீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அழிக்கும் வாதை இட்ஸ் நான் க்யூரபிள். அது என்ன செய்யும் அப்படின்னா, அது வந்துச்சு அப்படின்னா அது ஜீவனை எடுத்து விடும். மரணத்திற்கு ஏதுவான சில காரியங்கள், அசுத்தங்கள் நம்ம இடத்துல காணப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இதை குறித்து நான் ஒரே இடத்துல இப்போ இதை செய்கிற அந்த மோவாப் தேசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாலிதீசியஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா பல தெய்வங்களை பல விதமான ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பேரை வச்சு ஒரு கடவுள் அப்படின்னு வணங்குவாங்க. சில பேய்களுக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட் சர்ச், சாத்தான் சபை அப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் போனீங்கனாலே இந்த மாதிரி இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சில அனுமதிகள் உண்டு. பேய்களை வணங்குகிறவர்கள், பேய்களுக்கு பலியிடுகிறவர்கள் இந்த மோவாப் தேசத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பலிகளை செலுத்தி இந்த மாதிரி காரியங்களுக்கு, அசுத்த ஆவிகளுக்கு சில பலிகளை செலுத்தி அதை புசித்து விட்டு இந்த பாவத்தை செய்வார்கள். ஒரு சில கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை செய்து தங்கள் இச்சைகளை நிறைவேற்றின பின்பு போய் பலிகளை செலுத்துவார்கள்.
இப்படிப்பட்ட காரியத்தை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை செய்ய வச்சாங்க. அந்த பலிகளை விருந்துக்கு கூப்பிட்டு அதை சாப்பிட வச்சு இந்த மாதிரி அசுத்தமான காரியங்களை செய்ய வச்சு தேவ கோபத்தையும் மரணங்களையும் அவங்க பெற்றுக்கொண்டாங்க, இழப்புகளையும் பெற்றுக்கொண்டாங்க, சாபத்தை வருவித்து கொண்டார்கள். ஸோ அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை புசிக்காத படிக்கும், இப்படிப்பட்ட அசுத்தங்களை செய்யாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. இன்றைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, பரவாயில்ல இது தானே ஒரு சின்ன காரியம் தானே அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கணும். படிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தீர்மானிக்கப்பட்டதில் தொடர்ந்து போகணும். டிஸ்ட்ராக்ஷன் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று இந்த பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எப்படி 3ஆம் முறை தேவ ஆவி அவன் மேல் வந்த பொழுது அவன் அந்த முயற்சியை விட்டு விட்டானோ, அதே போல் தேவ ஆவியானவர் சில காரியங்களை உங்களுக்கு விரோதமாக வருகிறதை தடுத்து போடுவார். சரி, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இது எழுதியிருக்குது. இந்த ஒரு வார்த்தை ஒரு பாவம்னு சொல்கிறோம். பவுலுக்கு ரோமருக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில காரியங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நான் அதை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 1ஆவது அதிகாரத்தில் 18ஆவது வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு சில காரியங்களை பற்றி அவர் சொல்கிறாரு. தேவனை இந்த மாதிரி மீறி போகிறவங்களை, தகாத காரியங்களை செய்கிறவங்களை பற்றி அவர் ஒரு சில காரியங்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்குது. அவர்கள் சிந்தையில் இருளடைந்தார்கள், அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தையில் அந்தகாரப்பட்டு அப்படின்னு இருக்குது. இந்த காரியம் இப்படிப்பட்ட அசுத்தங்கள் என்ன செய்யும்னா அந்த சிந்தையை கரைப்படுத்திவிடும், அந்தகாரப்படுத்திவிடும். சரி, அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நியாயமான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, இது எவ்வளோ டீட்டெயில்டாக பவுல் சொல்கிறாருங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிரியப்படுவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் நீங்கள் 1 கொரிந்தியர் 10, எரேமியா சொல்கிறாரு, எசேக்கியேல் சொல்கிறாரு, ஹோசியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, வெளிப்படுத்தல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யூதா 11ஆவது வசனம் 13, 14, 2 பீட்டர் 2, இப்படி பல இடங்களில் இதை குறித்து எல்லா பரிசுத்தவான்களும் சொல்கிறாங்க. ஏன் என்ன சொல்லப்போனால், ஆரம்ப காலத்தில் தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பேசுவதும் இதை அறிந்து கொள்வதும் அவசியமாக இருக்கிறனால நான் பேசுகிறேன். ஏன்னா இது உங்களுடைய வீழ்ச்சிக்கான ரகசிய ஆயுதங்கள், உங்களை விழப்பண்ணுகிற ரகசிய ஆயுதங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் ரகசியமாக உங்களை தோற்கடித்து கொண்டே இருக்கும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஆவியானவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியானவர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு சபைக்கு எழுதும் போதும் கடைசியில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது எங்கே எழுதியிருக்கும் அப்படின்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இந்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ்ந்தீங்கனாலே ஆவியானவர் உங்களோடு வாசம் பண்ணுவார். ஜெயம் கொள்ளுகிற ஆவியானவர் எங்கே வர்றாரோ அங்கே ஜெயம், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு இருக்குது. இந்த ஒவ்வொரு சபைக்கும் எழுதுகிற இடத்துல ரகசியத்தை பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வெற்றி இருக்குதோ, எங்கெல்லாம் அந்த ரிவார்டை அவங்க ரிசீவ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் ஆவியானவர்,
ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதை நம்ம கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிறோன்னா அந்த ஜெயிக்கிறவர்களாக நம்ம மாறுறோம். இன்னொரு இடத்துல எப்படி போட்டிருக்குன்னா, ஜெயத்தை எழுதிட்டு அடுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, வெற்றி வாங்கணும், அதுக்கு காரணம் ஆவியானவர் தான். வெற்றி பெறணும்னா அது காரணம் ஆவியானவர் தான். சரி, ரகசியமான அந்த வீழ்ச்சியிலேருந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா சில காரியங்களை, சில ரகசியமான காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. சரி, அந்த பெர்கமு சபைக்கு எழுதுறதுலேயே கடைசி வசனங்களை நான் வாசிக்கிறேன். 17, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அப்படின்னா த சீக்ரெட் மன்னா. மன்னானாலே வானத்திலிருந்து வந்த அப்பம். அதை சாப்பிடும்போது இஸ்ரவேலர்களுக்குள்ள அதை மட்டும்தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாங்க. ஒரே நேரம் சாப்பிட்டாங்க. காலையிலேருந்து அடுத்த நாள் வரைக்கும் பலன் இருந்துச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை விழுந்து கொண்டு இருந்தீங்கன்னா, உங்களை பலப்படுத்துறதுக்காக சில மறைவான மன்னாவை, சில தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி, சில ரகசியமான ஆகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். அது மட்டுமல்ல, அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். ஒரு வெள்ளையான ஒரு குறிக்கல்லை கொடுப்பாராம். அது மேலே ஒரு பேர் எழுதப்பட்டிருக்குமா. அதை வாங்குறவனுக்கு மட்டும்தான் அது தெரியுமா. ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள ரகசியம். சில காரியங்களை நீங்கள் ரகசியமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் அது உங்களை ஆசீர்வதிக்கும். சில வெற்றியை தேவன் ரகசியமாக உங்களுக்கு தருவார். ஏன் அப்படின்னா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் பேர் என்ன ஆகும்னா ரிப்பேர் ஆயிரும். நிச்சயமாக இப்படிப்பட்டவருடைய பாவத்தில் விழுந்தவர்களுடைய பெயர் ஒரு நாள் கெட்டுவிடும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு புதிய நாமத்தை என்ன செய்வேன், எழுதுவேன், குறிக்கல்ல கொடுப்பேன். நீ மனம் திருப்பிட்ட ஒப்புரம் ஆகிட்டேன்னா உனக்கு புதிய நாமத்தை எழுதுவேன். அதை வேறு யாருக்குமே தெரியாது, உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். மறுபடியும் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த தேவன் உண்மையில்லவர். அவர் சொல்லுகிற ஆலோசனையை, ரகசிய ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதில் பிரயாணிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், வெற்றியுள்ளவர்களாய் மாற்றுவார். சரி, ஒரு வார்த்தை மட்டும் நம்ம சரி, இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் சிக்கியிருக்கோம், இதுலேருந்து எப்படி வர்றது, இது பெரிய தப்பா, இதுலேருந்து எப்படி நாங்கள் மாறுறது, இதெல்லாம் தப்பு கிடையாது, இயல்பு தானே, எல்லோரும் பண்ணுறது தான் நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் காம்ப்ரமைசிங் லைஃப். நம்ம எப்பயுமே ஒரு தனித்துவம் உள்ளவர்களாக இருக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டே இருந்தோம்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ரகசியமான ஒரு குட் நியூஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 2:16 இப்படிப்பட்ட போதத்தை கை கொள்கிறவங்க உன்னிடத்தில் உண்டு. நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். வாயின் பட்டயம் அப்படின்றது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கொண்டு அவர் உன்னோடு யுத்தம் பண்ண மாட்டார், அவர்களோடு, உன்னை விழப்பண்ணுகிறவர்கள், உனக்கு இடரலாக இருக்கிறவர்கள், உனக்கு தவறான போதனை செய்கிறவர்கள், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை அழிக்க நினைக்கிறவர்களோடு நான் என்ன செய்ய போகிறேன்னா யுத்தம் பண்ண போகிறேன். ஆனாலும் நீ சேதமடையாதபடிக்கு நீ என்ன செய்ய, மனம் திரும்பு. அது உன்னை பாதிக்காதபடி. ஏற்கனவே ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள் இருக்குது. ஆத்துமாவை அழிக்க நினைக்கிற பிசாசின் காரியங்கள், தவறான போதனைகள், இச்சையான காரியங்கள், அவைகள் உனக்கு போர் செய்து நீ மனம் திரும்பிட்டேனா நான் அவைகளோடு யுத்தம் பண்ணுவேன். நீ அவைகளோடு போராட வேண்டாம். நீ என்னிடத்திலிருந்து வருகிற இந்த மறைவான மன்னாவாகிய இந்த தேவனுடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொள். உனக்கு வேண்டிய ரகசிய வெற்றியை நீ பெற்றுக்கொள். நீ ஜெயிச்சு ஒரு நாள் அது வெளிப்படையாய் வரும்படிக்கு தேவன் கிருபை செய்வார். அதை பெற்றுக்கொள். உனக்காக அவர்களோடு தேவன் யுத்தம் பண்ணுவார். அதாங்க சொல்கிறாரு, நீ மனம் திரும்பு. இல்லைன்னா நான் வந்து அவங்களோட யுத்தம் பண்ணுவேன். நீ சீக்கிரம் மனம் திரும்பினேன்னா நாத்துமா பாதுகாக்கப்படும், அது பரிபூர்ணப்படும், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும். ஸோ அதுக்காக பிரயாசப்படுங்க. இப்போ இந்த நிக்கலாய் மாஸ்டரின் கிரிகளை குறித்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை இதை பற்றி தெளிவாக இன்னும் ஒரு சில காரியங்களுக்கு தெரிஞ்சாலும் இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நேசிக்கிற யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை அனுப்பி வைங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், வெற்றியுள்ளவர்களாய் உங்களை வாழ வைப்பார். God bless you.